பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு அஜித் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் தான். முதல்ல, ஹீஸ் அ செல்ஃப் மேட் மேன். எந்த ஃபிலிம் பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்து தானே தன்னை உருவாக்கிக்கிட்ட ஒரு 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 பெரிய இஸ் அ வெரி பிக் பர்சனாலிட்டி. அந்த அந்த விதத்தில் பார்க்கும்போது இஸ் அ வெரி பிக் பர்சனாலிட்டி. அண்ட் அதை விட எனக்கு ரொம்ப பெருசாக தெரிகிற விஷயம் என்னன்னா, யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம தனக்கு மனசுல பட்டதை, சரின்னு பட்டதை எந்த இடமா இருந்தாலும் தயங்காம சொல்லக்கூடிய அந்த கட்ஸ், தட் இஸ் ரியலி அ வெரி, நான் ரொம்ப அட்மையர் பண்ற ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட. அது இட்ஸ் எல்லாராலையும் அதை சொல்லிட முடியாது. அவர் எல்லா இடத்துலையும் அதை அப்படியே சொல்றாரு. அண்ட் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காரு. தட்ஸ் அ வெரி கிரேட் குவாலிட்டி இன் ஹிம். மங்காத்தா இது அவருடைய 50th ஃபிலிம். இந்த படம் நல்லா நல்லா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவரை தவிர மற்ற எல்லாரையும், அந்த டீமோட சம்மந்தப்பட்ட மற்ற எல்லாரையும் எனக்கு தெரியும். அவங்க வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த படத்தை பற்றி, அந்த படத்தில் நடந்த சில விஷயங்கள் பற்றி, ஷூட்டிங் டைமில் நடந்ததை பற்றி, இல்லை ஸ்கிரிப்ட்லேருந்து சில போர்ஷன் பற்றி பேசும்போதெல்லாம் நான் கூட இருந்திருக்கேன். அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் இந்த படம் நல்லா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் இந்த படம் பெரிய வெற்றியடைய நான் அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிஹைண்ட் வுட்ஸ்